ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவரிவன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று யூஎஸ் ஆயில் வந்து நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் தான் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.07% வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா $70.18 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 70.52 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா $70.52 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆனது கிட்டத்தட்ட 5,945க்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 45 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5,945க்கு மேலே தான் கேண்டில் ஓப்பன் ஆனது. 6,035 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ஒரு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு -3.34 கிட்ட ஒரு பாசிட்டிவ் டிமாண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து சப்ளை வந்தது. ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்வென்ட்ரி டேட்டா வீக்லி ஆனால் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஸோ நம்ம 15 மினிட்ஸ் இந்த கேண்டில் நேத்தோட ஹையாக தான் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கலாமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். சப்போர்ட் வந்து 5,950. ஸோ இந்த இடம் ஸோ 5,950ங்கிறது சப்போர்ட். நேற்று ஹையாக வேணால் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மேபி அங்கே போயிட்டு இறங்கிறதுக்கான வேணால் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,035, சப்போர்ட் வந்து 5,950. ஸோ எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நேற்று லாஸ்ட்டு கேண்டிலோட ஹை நேற்று லாஸ்ட்டு கேண்டிலோட 15 மினிட்ஸோட ஹை என்ன இருக்குது 5,999. இந்த 5,999 பிரேக் அவுட் பண்ணிட்டா ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6,035 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் ஒரு 35 பாயிண்ட்ஸ் வேணும்னா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எடுங்க. இல்லைன்னா தேவை கிடையாது. இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் டிமாண்டு கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனல் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. நேற்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் தான். ஸோ நல்லா அவசரப்பட்டு செல் எடுக்க வேணாம். ஏதாவது ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் எடுக்கலாம். ஒரு மினியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்லை 30 பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு செல் எடுக்கலாம் அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 5,980 ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இது வந்து பை சைடு. சப்போஸ் செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செல் சைடு வந்து இந்த லோவர் பிரேக் அவுட்ஸ் வேணாம், செல் சைடு வேணாம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறைய வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் செல் சைடுங்கிறது இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த க்ளோஸுக்கு இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகைன் இந்த 6,035க்கு மேலே கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. செல் சைடு வந்து இப்போதைக்கு வந்து வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் போகட்டும். ஏன்னா நேற்று தான் வந்து டிமாண்ட் ஜோன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி கொஞ்சம் செல் ஆகிடுச்சு. சப்போஸ் வேடிக்கை பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தால் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இந்த இடத்துல 5,950 வந்ததுக்கப்புறம் கூட 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து அகைன் வந்து ஒரு பை எடுக்கலாம் நீங்கள். ஸோ மற்றபடி செல் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து ஈவினிங்கில் சொல்லியிருந்தேன் 328.4ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு. ஸோ அகைன் இந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த இடத்த ஸ்டாப் லாஸாக போட்டு ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 339 வரைக்கும் நாம் வந்து எய்ம் பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட், சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ காப்பர் தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சேனல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹை அதாவது 917.35க்கும் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 895. ஸோ இது மேபி ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகலாம். ஸோ 895 சப்போர்ட் ஜோன்
917ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.